சென்னை தலைமை செயலகத்தில் புதிய சிறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் கீழாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் குறிப்பாக இன்று சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலமாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்களுக்கான பணியிடங்களுக்கான தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதில் 44 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 10 பேருக்கு அடையாளமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது முதற்கட்டமாக பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா நிறைவினை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டவர்களுக்காக 37 மைய சட்டங்கள் மற்றும் 63 தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என மொத்தமாக 100 சட்ட புத்தகங்களை வெளியிட்டு வரக்கூடிய நிகழ்வும் தற்பொழுது தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவினை நடத்தி வருகிறார். குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே பல்வேறு துறையின் சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய நிலையில் இன்று சிறைத்துறையில் சார்ந்திருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களுக்கான அந்த பணியிடங்களுக்கான தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.